டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தொழில் முனைவோரை ஊக்குவிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். புவிசார் குறியீட்டிற்கு வழங்கப்பட்டு வந்த மானியம் 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அம்பத்தூரில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலோக ஆய்வுக்கூடங்கள் அமைக்கப்படும் என்றும், காக்கலூரில் 3 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும், காஞ்சிபுரம் பழந்தண்டத்தில் 5 கோடி ரூபாயில் உட்கட்டமைப்பு உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார். நாட்டின் சிறு குறு தொழிலில் தமிழகம் 9.4% பங்களிப்பை தருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குன்றத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவில் தமிழகத்தின் சிறு குறு தொழில்கள் வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதிக்கு எதிரானது என்றும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். பாஜக குலத்தொழிலை ஊக்குவிப்பதாகவும், எனவேதான் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் கலைஞர் கைவினை திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இரட்டை இலை மீது தாமரை மலரும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் ஆட்சியில் பங்கு என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ள நயினார் நாகேந்திரன், கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறவில்லை என விளக்கமளித்தார். சேலத்தில் பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், வரும் தேர்தலில் இரட்டை இலை மீது தாமரை மலரும் என்று தெரிவித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள திமுக முழு வீச்சில் தயாராகி வரும் நிலையில், ஒன்றிய நகரங்களை பிரித்து அவற்றை வலுப்படுத்த திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து கட்சி தலைமை கடந்த சில நாட்களாக ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் 52 மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்டபோது அவர்களில் 40 செயலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகாவின் ஐடி விங் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தொடர்பான வியூகங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக இந்த கூட்டத்தில் வீடியோ மூலம் பேசிய நடிகர் விஜய், இந்தியாவின் மிகப்பெரிய மீட்பு படை தாவேக ஐடி விங் படைதான் என குறிப்பிட்டார். ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் இனி ரசிகர்கள் இல்லை என்றும் மெய்நிகர் போர் வீரர்கள் என்றும் விஜய் குறிப்பிட்டார். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து திடீரென விலகியுள்ள துரை வைகோ பரபரப்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கட்சியில் ஒருவர் பிரச்சினை கிளப்ப முயற்சி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே பொறுப்பில் இருந்து விலகுவதாகவும், பொதுச் செயலாளர் வைகோ மனது புண்படும்படி நடந்துவிடக் கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாளை நடைபெறவுள்ள நிர்வாக குழு கூட்டத்தில் நிச்சயம் கலந்து கொள்வேன் என்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். முன்னதாக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவிற்கும் துரை வைகோவிற்கும் இடையே உரசல் ஏற்பட்டதாகவும், இதனை தீர்க்க வைகோ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வரும் ஜூன் மாதம் முதல் 100 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பல்லவன் இல்லம், தண்டையார்பேட்டை, பூந்தமல்லி ஆகிய 5 பணிமனைகளில் இருந்து மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பேருந்துகளுக்கு தேவைப்படும் சார்ஜர் உள்ளிட்ட கட்டமைப்புகளை அமைக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழக அரசியலில் புது திருப்பமாக பாமக, தாவேக இடையே தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் களம் தற்போதே சூடுபிடித்துள்ள நிலையில் பாஜக, அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடிகர் விஜய்க்கு நெருக்கமான ஆடிட்டர் ஒருவர்
பாமக நிறுவனர் ராமதாசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2.5 ஆண்டுகள் சுழற்சி முறையில் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. என்றாலும் விஜயிடம் தெளிவான முடிவை பெற்று வாருங்கள், பின்னர் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி முடிக்கலாம் என ராமதாஸ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கார் ரேஸில் நடிகர் அஜித் குமார் லேசான காயமடைந்தார். அவர் தற்போது நலமுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் அஜித் கார் பந்தயங்களில் முழு கவனம் செலுத்தி வருகிறார். ஐரோப்பிய கார் பந்தயத்தில் பங்கேற்க அவர் தீவிர பயிற்சி எடுத்து வருகிறார். இந்த நிலையில் கார் பந்தயத்தின் போது அஜித் விபத்தில் சிக்கியது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. அவர் லேசாக தடுமாறி செல்லும் காட்சி அதில் பதிவாகியுள்ளது. அஜித் தற்போது நலமுடன் இருப்பதாகவும், இருந்தபோதிலும் இந்த நிகழ்வு ரசிகர்கள் மத்தியில் கவலை அடைய செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் சச்சின் திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டு சக்கை போட்டு வருகிறது. விஜய் நடித்த சச்சின் திரைப்படம் கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய், வடிவேலு உள்ளிட்டோரின் காம்பினேஷன் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சச்சின் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. இதை விஜய் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். வசூலையும் அள்ளி குவித்து வருகிறதாம் இந்த திரைப்படம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.